பாசுரம் 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூபினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் பகிந்தேலோர் எம்பாவாய். தோழியர்கள் கிருஷ்ணனோட மாளிகைக்கு போயாச்சு. அங்கே போய் இப்போ கிருஷ்ணனை கதவை திறந்து உள்ளகம் போயாச்சு. இப்போது கிருஷ்ணனை எழுப்பணும். அதற்கு அந்த கதவை கிருஷ்ணன் இருக்கும் அந்த அறையின் கதவை திறப்பதற்கு அவருடைய மனைவி நப்பிண்ணை அவங்கள கூப்பிட்டு கதவை திறக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, அதாவது யானைகள் உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனும் ஆகிய நந்த கோபாலனின் மருமகளே நப்பிண்ணை பிராட்டியே கதவை திற. ஏன்னா கோழிலாம் கூவுது, நாலாபுறமும் அந்த சத்தம் கேட்குது, பூங்கொடிகள் மேலே குயில்கள் பாட துவங்கிடுச்சு. உன்னுடைய பூ போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்திருக்கோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவம்பாவை பதிகம் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்காப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாம் மகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தில் அண்ணாமலையாரோட திருவடிகளில் போய் தேவர்கள்லாம் விழுந்து வணங்குறாங்க. அவங்க மகுடம்லாம் சூட்டியிருக்காங்க, நிறைய மணிகள் பதித்து இருக்கு. ஆனால் அண்ணாமலையாரோட திருவடியில் விழுந்து வணங்கும் பொழுது அவர்கள் சூடியுள்ள மகுடங்களின் மணிகளின் ஒளி மங்கி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவரோட ஒளி பொறிந்திய திருவடி. இப்போ இவர் அதோட இல்லாமல் இப்போ சூரியன் வந்துச்சு. சூரியன் வந்ததுனால தாரக நட்சத்திரங்களோட ஒளி மங்கி மறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கு. தேவர்கள் அண்ணாமலையாரோட திருவடிகளை வாங்கும்போது அவர்கள் மணி முடியின் ஒளி மங்கி போறது. அவர் அதோட இல்லாமல் அண்ணாமலையார் எப்படிலாம் இருக்காரு, ஆணாக இருக்கார், பெண்ணாக இருக்கார், அலியாக இருக்கார். இந்த பறந்து வெகுந்த பிரபஞ்சத்தின் ஒளியாகவும் அவர்தான் இருக்கிறார். இப்படி எல்லாமாக இருந்தாலும் அவற்றிலிருந்து வேறுபட்டு தனித்தும் இருக்கக்கூடியவர் அண்ணாமலையார். அப்படிப்பட்ட அண்ணாமலையாரின் திருவடிகளின் புகழை பாடிக்கொண்டே நாம் இந்த நீரில் நீராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க.